வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் இன்னொரு ஷோ தட் இன் அ காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice the following are equivalent. So a less than or equal to b implies a star b dash equal to 0 implies a dash plus b equal to 1 implies a b dash less than or equal to a dash. So இது நாலுத்தையும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ ஸ்டெப் 1, a less than or equal to b இம்ப்ளைஸ்ன்னு சொல்லலாம், ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம். ஈக்குவல் a இந்த ஸ்டார் வந்து ஒரு AND கேட். ஸோ AND கேட்டுக்கு சிம்பிள் வந்து இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? b dash equal to 0. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு a dash, இது வந்து OR கேட்டுக்கான சிம்பிள். ஸோ OR கேட் b is equal to 1 equal to b dash less than or equal to a dash. ஸோ கொடுத்துருக்கிற கொஷினை வந்து இதில் இருக்கிற இந்த ஸ்டாரை மாற்றிடணும், இதில் இருக்கிற இந்த சிம்பிளை மாற்றிடணும். ஓகேங்களா? ஸ்டாரை வந்து என்னவா மாற்றணும்னா AND கேட், இந்த ப்ளஸ் வந்து OR கேட் சிம்பிளாக மாற்றிடணும். இதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்பர் போட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், செகண்ட் எக்ஸ்பிரஷன், தேர்ட் எக்ஸ்பிரஷன், ஃபோர்த் எக்ஸ்பிரஷன். ஸ்டெப் 2, டு ப்ரூவ். ஸோ இது எல்லாமே ஈக்குவிவேலண்ட்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனும் செகண்ட் எக்ஸ்பிரஷனும் ஈக்குவல்னு அர்த்தம். இதை ப்ரூவ் பண்ணணும். செகண்டும் தேர்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். தேர்டும் ஃபோர்த்தும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபோர்த்தும் ஃபஸ்ட்டும் ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அசம்ஷனாக வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ இதை அசம்ஷனாக எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட், ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், செகண்ட் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸை வந்து அசம்ஷனாக எடுத்துக்கணும், செகண்ட் கேஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் அஸ்யூம் a less than or equal to b. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன இருக்குங்க, a less than or equal to b. இந்த செகண்ட் கேஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் a AND கேட் b dash is equal to 0. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுலேருந்து இந்த LHS எடுத்துக்கிறோம். a AND கேட் b dash. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, a and b dashனா a and b and b dash. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இப்போது ab இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே AND b dash இருக்கு. இந்த பியும் இந்த b dash ஒன்று சேர்த்துடுறோம். எப்பயுமே வந்து ஒரு b AND கேட் b dash இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 0ன்னு வரும். இதுவே இங்கே இந்த இடத்துல OR கேட் இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். ஸோ 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ a and b dash is equal to 0. இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸை அசம்ஷனாக எடுத்து செகண்ட் கேஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், இப்போது அடுத்தது செகண்ட் கேஸை அசம்ஷனாக எடுத்துகிட்டு தேர்டை ப்ரூவ் பண்ணணும். ஸோ செகண்ட் கேஸ் என்ன இருக்குது, a and b dash is equal to 0. அதெல்லாம் இருக்குது, a and b dash is equal to 0. இதை அசம்ஷனாக எடுத்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் a dash OR கேட் b is equal to 1 இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அசம்ஷனை காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ a and b dash the whole dash இதுக்கு காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் இது 0க்கு காம்ப்ளிமெண்ட். 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. நெக்ஸ்ட், இப்போது இதுக்கு டேஷ் எடுத்துருக்கோம். ஸோ a dash இங்கே இருக்கிற சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும், b dash the whole dash. டி மார்கன் தியரம் இதில் பயன்படுத்தும். ஸோ ஹோல் டேஷாக இருக்கும்போது பிரிக்கணும். ஸோ a dash b dash the whole dash சென்டர் சிம்பிள் மாறிடும். இங்கே AND கேட்டாக இருக்குது, OR கேட்டாக மாறிடும். இந்த மாதிரி டபுள் டேஷாக இருந்தால் கேன்சல் ஆகிட்டு b மட்டும் வரும். ஓகே, தேர்ஃபோர் ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்க. a dash or b is equal to 1 ப்ரூஃப் வந்துடுச்சுங்களா? ஸோ செகண்ட் கேஸ் அசம்ஷனாக எடுத்து தேர்ட் கேஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், அடுத்தது தேர்டு கேஸ் அசம்ஷனாக எடுத்து ஃபோர்த்து கேஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ தேர்ட் கேஸ் என்ன இருக்குது, தேர்ட் கேஸ் வந்து a dash or b is equal to 1 இதை அசம்ஷனாக எடுத்து இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அசம்ஷன் a dash OR கேட் b is equal to 1. ஸோ எதை ப்ரூவ் பண்ணணும், b dash less than or equal to a dash. ஸோ இது தேர்ட் கேஸ் அசம்ஷன் எடுத்து ஃபோர்த்து கேஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த அசம்ஷன் எடுத்துக்கணும். அசம்ஷன் எடுத்து இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு, இந்த 1 எடுத்து இங்கே எழுதியாச்சு. ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன்னா
b dash ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன்னா and கேட். ஸோ இங்கேயும் and b dash, இங்கேயும் and b dash ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு, இந்த 1 எடுத்து இங்கே எழுதியாச்சு. ரெண்டு பக்கமும் and b dash ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவாக எழுதுகிறேன். a dash and b dash. நெக்ஸ்ட் or symbol b and b dash is equal to 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ b dash. நெக்ஸ்ட் a dash and b dash or இந்த மாதிரி b dash மல்டிப்ளிகேஷன், ஒரு b dash இருந்து மல்டிப்ளிகேஷன் and கேட் தானே. ஸோ b dash இருந்தாலே 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஈக்குவல் டு b dash. ஸோ ஒரு 0 கூட எதை ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு b dash. அப்போது ஒரு a dash மல்டிப்ளிகேஷன் b dash இஸ் ஈக்குவல் டு b dash. இதோட மீனிங் என்னென்னா கரெக்டு தானே. ஸோ ஒரு a dash எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து b dash கிடச்சிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனில் பிக்கஸ்ட் நம்பர் என்ன ஆன்சராக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து b dash வந்து ஒரு சின்ன நம்பராக இருக்கும் a dash-ஐ விட. ஸோ இந்த a dash கூட இந்த b dash-ஐ மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது b dash ஆன்சராக வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது வேரியபிள் ஆன்சராக வந்ததுனால இந்த நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்கும் a dash-ஐ விட. ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து தேர்ட் கேஸ் எடுத்தாச்சு, அதை ஃபோர்த்தை ப்ரூவ் பண்ணியாச்சு, வந்துடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபோர்த்து கேஸ் அசம்ஷனாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கேஸை ப்ரூவ் பண்ணணும். ஃபோர்த்து கேஸ் அசம்ஷன் வந்து b dash less than or equal to a dash. ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, b dash. ஃபோர்த்து கேஸ் b dash less than or equal to a dash. இதை அசம்ஷனாக எடுத்து இப்போ இதை ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேஸ் டு ப்ரூவ் a less than or equal to b. இப்போது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, a dash or b dash is equal to a dash. இது எதுக்கு இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுத்தோம்னா இந்த அசம்ஷனை இப்படி மாற்றிருக்கோம். இது எங்கேருந்து எடுத்தோம்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த b dash less than or equal to a dashக்கு என்ன எழுதலாம், a dash and கேட் b dash is equal to b dashன்னு எழுதியிருக்கோம். இதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ a dash or b dash is equal to a dash. இதோட ஆப்போசிட்டாக எழுதியிருக்கோம். இங்கே and சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. இப்போ நான் இதுக்கு வந்து r சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ a dash or b dash. ஸோ r கேட்னது ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் தான் ஆன்சராக வரும், a dash. இதுவே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், a dash and b dash. ஸோ and கேட்டாக இருந்துன்னா செகண்டில் இருக்கிறது தான் இங்கே ஆன்சராக வரும். ஸோ அதை வச்சு இங்கே இதை மாற்றியாச்சு. ஓகேங்களா, ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன், இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்டு இங்கேயும் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா ஹோல் டேஷ். ஸோ இங்கேயும் ஹோல் டேஷ் இங்கே ஹோல் டேஷ், இந்தமாதிரி 2 டேஷ் இருந்தால் கேன்சல், அப்போ ஆன்சர் ஏ வரும். அதே மாதிரி இங்கே a dash or b dash the whole dashனா இது வந்து டிமார்கன்ஸ் தியரம். ஸோ a dash dash எடுக்கும்போது dash dash கேன்சல் a. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும் and b dash dash எடுக்கும்போது dash dash கேன்சல் b. அப்போது ஒரு a and கேட் b is equal to. ஸோ and கேட் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், and கேட் வரும்போது இங்கே ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ தான் வரும். ஏன்னா இது வந்து நார்மலாக இருக்குது, இங்கே இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்பொழுது உஷாராக கவனிக்கணும், இங்கே a and b is equal to a. a கூட b மல்டிப்ளை பண்ணோம்னா சின்ன நம்பர் a தான் வரும். ஸோ இது ஏன் இப்படி வருதுன்னு பாருங்கள், இங்கே ப்ரீவியஸாக இங்கே and இருக்குது, இங்கே டேஷ் டேஷ் இருக்குது. டேஷ் டேஷ் இருந்தால் செகண்ட் வேல்யூ வரும். இங்கே வந்து நார்மலாக இருக்குது, இந்த ஸ்டெப்பில் நார்மலாக இருக்குது a and b. இங்கே டேஷ் இல்லை, டேஷ் இருந்தால் b டேஷ்னு ஒரு ஆன்சர். இங்கே நார்மலாக இருக்கிறது a மட்டும்தான் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு a வந்துச்சு. ஸோ அப்போ a வந்து ஆன்சராக வந்துச்சுன்னா அப்போ a தான் சின்ன நம்பர். ஸோ a less than or equal to b. இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேஸஸை மொத்தம் 4 கேஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்து செகண்டை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அசம்ஷனை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் அசம்ஷனை வச்சு இன்னொன்று ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். அப்படி ப்ரூவ் பண்ணும்போது 4த்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஹென்ஸ் ஷோ தட் இன் அ காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டைஸ் இது 4மே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ஷோட்னு எழுதிடணும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். இப்போது ஃபஸ்ட்டு பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ்,
Watch other episodes in the appropriate playlist. Foji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.